ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்பார்டன் ட்ரேடிங் அகாடமி அகெயின். உங்கள் எல்லோரும் ஒரு நல்ல வீடியோ பார்க்கறதுல மிக்க மகிழ்ச்சி. ஆஃப்டர் லாங் டைம் இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்விங் அப்டேட்டோடு வந்திருக்கேன். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான இண்டிசஸோட அப்டேட்டும் ப்ளஸ் ஒரு ஸ்விங்குக்கான ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிஃப்டியை பார்க்கலாம். ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக கரண்ட் ஹையிலிருந்து ஒரு 5% மட்டும் தான் நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதே சமயத்தில் கரண்ட்டில் வந்து அரௌண்ட் ஒரு 24,000 தான் வந்து ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்னால் பார்க்க முடியுது. ஸோ கரண்ட்டில் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு எந்த விதமான செல் ஸ்ட்ரக்சரையும் க்ரியேட் பண்ணலை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட் வந்து லோவுக்கு வந்து வரும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மேபி இந்த ஏரியாவில் வந்துச்சுன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒரு 700 பாயிண்ட்ஸ் கிட்டே இருக்குது, 700 to 750. இதுவும் லிக்விடிட்டி தான். மார்க்கெட் இறங்கி வந்துச்சுன்னா நல்ல ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தாராளமாக நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கடுத்து தான் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி ஒரு கரெக்ஷனில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பையும் முறிஞ்சிட்டு ஒரு கரெக்ஷனில் இருக்குது. ஸோ கரண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7% வந்து ட்ராப் ஆகிருக்கு ஹிஸ்டாரிக்கல் ஹையிலிருந்து. ஸோ ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரில் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரோட லோவில் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் மூவின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரீம் மூவியில் கரண்ட் மார்க்கெட் இருக்குது. ஸோ நமக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவில் வந்து ஆல்ரெடி பையில் இருக்குது. ஸோ சின்னதாக ஒரு கரெக்ஷன் நமக்கு இங்கேருந்து கொடுத்துச்சுனாலும், ஸோ ப்ரீவியஸ் ஹை கட் பண்ணிச்சுனாலும் தாராளமாக ஒரு ஓபிஎம் மார்க் பண்ணி தாராளமாக நம்ம ட்ரேடு எடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பை சைடில் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டில் எக்ஸாக்டாக வந்து பையில் தான் உட்காந்துட்ருக்குது. ஸோ உங்கள் டேவோட ஸ்ட்ரக்சரில் பை ஆக்டிவில் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் ஹை வரை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு வேளை 25,500 நமக்கு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் 24 நமக்கு இருக்குது. ஸோ 24 நல்ல ஒரு ஓபி. ஸோ ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரோட நல்ல ஒரு மிட் பாயிண்டில் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் தாராளமாக நம்ம நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ ஃபினான்ஷியல் நிஃப்டி எங்கே 25,500 இன்கேஸ் நமக்கு நல்ல பை ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா ஆல்ரெடி பையில் இருக்க மேலே போகலாம். இது ஃபெயிலியர் ஆகுதுன்ற பட்சத்தில் மட்டும் நம்ம 24,000 ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து எந்த ட்ரேடும் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து கோல்டு, சில்வரு இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். இதில் முக்கியமானது ஃபஸ்ட்டு கோல்டு. ஸோ கோல்டு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹை தான். ஸோ இது நல்ல ஒரு பை தான். இது வரைக்கும் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிறதுக்கான எந்த பாசிபிலிட்டிஸுமே செல்ஸை நம்ம பார்க்க முடியல. ஸோ செல் யாரும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸ்டில் இன் பை. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி 3,400 இருக்குது. கரண்ட் மார்க்கெட்டு 586 இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 180 பாயிண்ட்ஸுக்கு மேலே அப்பில் இருக்குது. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா 3,400 கிட்ட நல்ல ஒரு ஸ்விங் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். அதுக்கடுத்து சில்வர் பார்க்கலாம். ஸோ கோல்டோட தம்பி. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஸ்ட்ரக்சர் பையில் தான் இருக்குது. எக்காரணத்தை கொண்டு செல்லோட ஸ்ட்ரக்சருக்கு போல் 41 ட்ரேட் இருக்குது. ஸோ ஸ்விங்கோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அரௌண்டு 38 to 39 டே டைம் ஃப்ரேமில் இந்த ஓபியில் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கிடைக்குதுன்னா பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் பெரிய ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் கரண்ட் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் படி எடுத்து பார்த்தாலும் ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து 50% கீழே இது தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்திங்கன்னா கம்பல்சரி இது ப்ரீமியம் வேல்யூ தான். ப்ரீமியமில் லாங் எடுக்காதீங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இன்ட்ராடே ஸ்விங் பண்ணுறீங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா நம்மளாலே ஹோல்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை ட்ரை பண்ணலாம். அதுவும் செல்லு கிடையாது, அதுவும் பை தான். ஸோ கோல்டு அண்ட் சில்வர் ஆல்வேஸ் ஆன் பை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ் ஆயில் பார்க்கலாம். யூஎஸ் ஆயிலோட கரண்ட் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு செல் கம்ப்ளீட் ஆகிட்டு ஒரு பை சைடு டர்ன் ஆகிருக்கு. ஸோ பையை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எதில் நமக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா வீக்கோட சார்ட்டில் ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்து ரிவர்ஸ் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு ரிவர்சல் சைன் இருக்குது. அதுவும் எக்ஸாக்டாக வந்து அரௌண்ட் 60 பக்கத்தில் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இங்கே வந்து ஃபெயிலியர் ஆகுது. கரண்ட்டில் இந்த ஓபி ஃபெயிலியர் ஆகுதுன்னா அரௌண்டு 50-53 இந்த ஏரியாவில் தான் இருக்குது. சென்ட்ரல் எதுவும் கிடையாது. அதுவும் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து வீக்கோட ஓபிலேருந்து எடுத்தோம் அப்படின்னா மந்தோட ஓபிலேருந்து எடுத்தோம்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ மீன்வைல் சென்ட்ரலில் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அரௌண்ட் 60 பக்கத்தில். ஸோ கரண்ட் மார்க்கெட்டுக்கு நியர்பை. அப்போ கரண்ட் மார்க்கெட்லேருந்து நமக்கு டர்ன் ஆகுது அப்படின்னா தாராளமாக நம்ம ட்ரை பண்ணலாம். யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பை. அதுக்கடுத்து வந்து பிட்காயின் பார்ப்போம். ஸோ பிட்காயினோட ஸ்ட்ரக்சர் வந்து
ஒரு பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ கரண்ட்டில் வந்து ஒரு கரெக்ஷன் தான். இட்ஸ் நாட் எ செல், இட்ஸ் எ கரெக்ஷன். நல்ல ஒரு பை ஓபியை டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் நின்றுட்டுருக்கு. தாராளமாக நமக்கு இதிலேருந்து 4 ஹவர்ஸில் ஒரு ரிவர்சல் சைன் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், பையிங் சைடு ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஏரியா ஒடியில். ஸோ இந்த ஏரியா நமக்கு ஒடியுது அல்லது ஸ்வீப் பண்ணுதுனாலும் தாராளமாக ஒரு பை சைடு நம்ம ட்ரை பண்ணலாம். கரண்ட்டு ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பை ஆல்ரெடி ஆக்டிவில் இருக்குது. இன்கேஸ் இங்கே நமக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னா எக்ஸாக்டாக நெக்ஸ்ட் வந்து ஒரு 97,000 98,000 அரௌண்ட் 1,00,000 ரூபாய்க்கு கீழே தான். ஸோ இது வந்து 1,00,000 ரூபாய் ட்ரை பண்ணலாமான்னா கிடையாது. அதோட லோ இருக்குது. இங்கே ஒரு ஸ்வீப் நடக்கும். அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 96,900லேருந்து 97 அரௌண்ட் இந்த ஏரியாவில் இருக்குது. இந்த ஏரியாவில் நீங்கள் பையிங் ட்ரை பண்ணலாம். ஸோ 110ல் கரண்ட் மார்க்கெட் இருக்குது. அது கீழே நல்ல ஒரு ஓபி ஆல்ரெடி டாப்பில் இருக்குது. இதையும் நீங்கள் பையில் வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூரோ யூஎஸ்டி ரொம்ப மேஜர். நம்மளோட டீமில் எல்லாருமே யூரோ யூஎஸ்டி தான் அதிகமாக வந்து ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ கோல்டு யூரோ யூஎஸ்டி அப்படிங்கிறது மெயின் பேர் ஃபார் ஃபாரெக்ஸ். ஸோ கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் யூரோ யூஎஸ்டி டே சார்ட்டில் ஆல்ரெடி பை டச் பண்ண உடனே ராக்கெட் மாதிரி பறந்துடுச்சு. ஸோ ப்ரீவியஸ் ஐ கட் பண்ணாமல் நம்மளால் லாங் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வராது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கரண்ட்டில் வந்து ஒரு பெரிய ரேஞ்ச் பவுண்டு தான் இருக்குது. ஸோ இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு வெளியே வந்தால் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம மெயினாக இதுவரை நம்ம பார்த்துட்ருக்குது. இப்போ ஸ்விங் அப்டேட்டுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நல்ல டிஸ்கவுண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சம் ஸ்டாக்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற ஸ்டாக் அப்படிங்கிறது என்னென்ன டைம் ஃப்ரேம்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா டே கிடையாது, டே அண்ட் அபோவ். நீங்கள் இதை வந்து வீக்லியில் செக் பண்ணலாம், மந்த்லியில் செக் பண்ணலாம், 3 மந்த் செக் பண்ணலாம். ஆனால் நான் 3 மந்த் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு மந்த்து, வீக்கு, லோயர் டைம் ஃப்ரேம்னு சொல்லிட்டு டே, இந்த 3 டைம் ஃப்ரேமை ஃபாலோ பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிற சார்ட்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன பார்க்கணும், மந்த்து பார்க்கலாம், வீக் பார்க்கலாம், டே பார்க்கலாம், 3 மந்த் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ 3 மந்த் ரொம்ப ரேர் தான். ஆனால் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஓகே. ஸோ இதோட லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஸ்விங்கோட லிஸ்ட்டு வந்து இதுதான். இந்த கோடை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் கமாண்ட்லேயும் ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா காப்பி பண்ணி உங்களோட வாட்ச் லிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு புதுசாக ஒரு வாட்ச் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா? ஸோ க்ரியேட் வாட்ச் லிஸ்ட். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பட்டனுக்குள்ளே போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய லிஸ்ட்டை அப்படியே அடிச்சுட்டு ஓகே அடிச்சிங்கன்னா மொத்தமாக வந்துடும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் கொடுக்குற ஸ்டாக்கை இந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் வியூவில் ஆட் பண்ணிக்கோங்க. பை த வே நீங்கள் அப்படியே வந்து ஒன்றா பார்த்து டைப் பண்ணிங்கன்னா 27 ஸ்கிரிப்ட் இட்ஸ் டேக் சம் டைம். அதுக்கும் ஓகே அப்படின்னா அதுவும் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஓகே ரைட், நம்ம ஒன்றா பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி செக் பண்ணணும், பெரிய டைம் ஃப்ரேம்னு பாருங்கள். மந்த்து, வீக்கு, டேவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தெளிவான பையில் கரண்ட் மார்க்கெட்டில் உட்காந்துட்ருக்கு. இது வந்து மந்தோட ஆர்டர் பிளாக்கில் இருக்குது. நல்ல ஒரு பெரிய டிஸ்கவுண்ட்டு. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு பெரிய டிஸ்கவுண்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 60% வந்து ட்ராப் ஆகிருக்குது. ஸோ முக்கியமான விஷயம், ஸோ இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த வாட்ச் லிஸ்ட்டும் ஆல்ரெடி எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. ஸ்விங் ட்ரேடிங்கில் நான் கொடுக்குற எந்த ஒரு வாட்ச் லிஸ்ட்டாக இருந்தாலும் நல்ல வால்யூம் இருக்கணும், அது F&Oக்குள்ளே இருக்கணும், நல்ல டிஸ்கவுண்ட்டில் இருக்கணும், பை ஜோன் பக்கத்தில் இருக்கணும். இதை தவிர்த்து வேறு எதுவும் நான் செலக்ட் பண்ணிக்க மாட்டேன். இதுதான் என்னோடய ஃபில்டர். அதே மாதிரி மந்த்து, வீக்கு, டே இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிளியராக கிடைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ரைட்டுங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்ட்டு கரண்ட்டில் பையில் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் தாராளமாக பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து தான் வந்து விப்ரோ எவர்கிரீன் ஸ்டாக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் போட்ட வீடியோ விப்ரோ தாராளமாக ட்ரை பண்ணலான்னு 250 வந்து நான் ப்ரீவியஸாக 200 to 250 சொல்லியிருந்தேன். அகெயின் வந்து நியர் டு வந்து பார்த்திங்கன்னா 360 வரை போயிட்டு திருப்பி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆகிட்டு திருப்பி வந்திருக்கு. ஓகேங்களா? 250 கிட்ட திரும்பவும் இருக்குது. 200 அடுத்து 250, இந்த 2 ஏரியா தாராளமாக பை. 200 பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, 250 அப்படிங்கிறது சம் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. 200 வந்தால் தாராளமாக இது லாங் ரனுக்காக ஹோல்ட் பண்ணுங்கள். இது ஸ்விங்குக்காகவோ அல்லது இன்ட்ராடேக்காகவோ வெயிட் பண்ணாதீங்க. லாங் ரனுக்கு தாராளமாக நீங்கள் விப்ரோவை கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்இசி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து வீக்கோட ஓபியில் உட்காந்துக்குது. ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆகிடுச்சு வேறு. ஓகேங்களா? வீக்கோட ஆர்டர் பிளாக்கில் இருக்குது. அரௌண்ட் வந்து அது 350 பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? 350 நினைக்கிறேன் எக்ஸாக்டாக. 350, எஸ் 350. ஸோ 350 கரண்ட்டில் பையில் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த பை எங்கே இருக்குது அப்படின்னா அரௌண்ட் ஒரு 280 கிட்டே இருக்குது. ஓகே. ஸோ இன்கேஸ் நீங்கள் அங்கே மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அல்லது அங்கேருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகுதுனாலும் 280 நீங்கள் அகெயின் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு சென்டரில் ட்ரை பண்ணாதீங்க. நல்ல ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிட்ட
46% ட்ராப் ஆர்இசி. இது பெருசாக பூம் ஆகாது ஃப்யூச்சரில். நல்ல ஸ்விங்குக்காக தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து பெரிய பூமுக்கெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, சூப்பர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு பர்டிகுலராக இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் 55% ட்ராப் ஆகிருக்குது. F&Oலேருந்து எடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் வீக்கோட ஓபியை டேப் பண்ணிவிட்டு ரிவர்சலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஓகேங்களா. ஸோ ரிவர்சல் அப்படின்னா டே டைம் ஃப்ரேமில் இன்னும் ரிவர்சல் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரிவர்சல் வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக இந்த ஸ்கிரிப்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. சின்னதாக ஒரு மூவ் கரண்ட்டில் உட்காந்துட்டுருக்கு. கரண்ட்டில் பையில் தான் இருக்குது. இதை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து டெக் மகேந்திரா. ஸோ டெக் மகேந்திரா நல்ல ஒரு ஸ்விங்கு. இது 50%க்கு வந்துடுச்சு. 50%ல் இருந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இது வீக்கோட ஓபியை டேப் பண்ணி பூம் ஆனது இல்லாமல் ஒரு நல்ல ஸ்விங்கு கொடுத்துருக்கு. அதுலேயும் 50% வந்துடுச்சு. ஸோ கரண்ட் ஸ்விங்குக்கு 50%ல் இருக்குது. அதுக்கு கீழே எதிர்பார்த்திங்கன்னா ஒரு 1275 அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஏரியா 1300 எதிர்பார்க்கலாம். 1300 நெக்ஸ்ட் பை தான். இப்போ அரௌண்ட் 1500 இருக்குது. இப்போ கரண்ட்டில் எடுத்திங்கனாலும் 1300ல் அடுத்த ஒரு நல்ல பை இருக்குது. தாராளமாக டெக் மகேந்திராவும் ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து தான் சன்ஃபார்மா. ஸோ சன்ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளோ ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் ஐயிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20% ட்ராப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஆர்டர் பிளாக்கு பக்கத்தில் வந்துடுச்சு. ஓகே, ஸோ இதை டேப் பண்ண உடனே ரிவர்சல் கிடச்சிதுன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து என்சிசி. ஸோ என்சிசியை பொறுத்த வரைக்கும் வீக்லி ஓபியை டேப் பண்ணிடுச்சு. வீக்லி ஓபியை டேப் பண்ணியிருக்கு அப்படின்னா அங்கேருந்து ஒரு ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆகிருக்கு. கன்ஃபர்மேஷன் பண்ணுறவங்க மட்டும் ஒரு ஸ்விங்கு பாருங்கள். இல்லைனாலும் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், அரௌண்ட் ஒரு 200 to 210. ஓகேங்களா. 210 கிடையாது, 200லேருந்து 205 தான். ஓகே, 205. எஸ் ரைட், 200 to 205 இது பைக்கு என்சிசியை பொறுத்த வரைக்கும். ஓகே ரைட். அதுக்கு அடுத்தது இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இது பெரிய ஸ்கிரிப்டுங்க. மந்த்லியில் காட்டுறேன். ஸோ கிட்டத்தட்ட ஹிஸ்டாரிக்கல் ஐயிலிருந்து கரண்ட்டில் எவ்வளோ டிஸ்கவுண்ட்டில் இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் 36%. ஸோ என்னாச்சு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஓபியை தொட்ட உடனே ஒரு பூம் கிடச்சிருக்கு. ஆனால் பெரிய பூம் கிடையாது. அங்கே தான் நமக்கு அகெயின் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ இது ரீஎன்ட்ரி மாடல் அப்படின்னும். ஸோ ரீஎன்ட்ரிக்கும் மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா பர்டிகுலராக அந்த ஓபி பக்கத்தில் வந்து டேப் பண்ணல, கரண்ட்டில் பையில் தான் இருக்குது. ஸோ அகெயின் அரௌண்ட் ஒரு 300 கிட்ட இது நல்ல ஒரு பை தான். இந்த ஸ்கிரிப்டையும் நீங்கள் என்ன பண்ணலாம், கிராம்ப்டனை பைக்காக ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா வோல்டாஸும் நியர் டு மந்த்லி ஆர்டர் பிளாக், மந்த்லி டிமாண்ட். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஸ்கிரிப்டு. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் ஃபார் அவே. ஸோ ரொம்ப பெருசாக இல்லை, 1100லேருந்து 1150 கிட்ட ஓபி இருக்குது. 1150லேருந்து 1430 வரையும் போயிடுச்சு மார்க்கெட். ஆல்ரெடி லைட்டாக டேப் பண்ணிட்டு ஷூட் அப் ஆயிடுச்சு இங்கேருந்து. ஸோ அகெயின் நமக்கு வந்து ஏன் இதை எடுத்திருக்கேன், ஏன் பூம் ஆனாலும் எடுத்திருக்கேன்னா ப்ரீவியஸையும் கட் பண்ணியிருக்கு. அதனால் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கேயும் இருக்குது. ஓகே, ஸோ இது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான். ஈவன் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை கூட நாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங்குக்காக பயன்படுத்திக்கலாம். இந்த ஏரியாவில் தப்பு இல்லை, ஏன்னா ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆன ஓபி. ஸோ நல்லா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் இங்கே கிடைக்குது அப்படின்னா வோல்டாஸையும் கரண்ட்லேயே ட்ரை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜேஎஸ்டபிள்யூ. ஸோ ஜேஎஸ்டபிள்யூயை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வீக்லி ஓபியை டேப் பண்ணிவிட்டு ரேஞ்ச் மோடில் நிற்கிது. ஸோ உங்களுக்கு இங்கே ஏதாவது ஒரு ரிவர்சல் சைன் கிடைக்குதுன்னா ஜேஎஸ்டபிள்யூ நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்தது இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு பூம் கொடுத்துருக்கு வித் ரிவர்சல். இந்த ரிவர்சல் கிடச்சதுனால தான் இதை ட்ரை பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவுக்கே நான் வந்தேன், இல்லைனா இல்லை. ஓகே, ஸோ இந்த ஸ்கிரிப்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கிரிப்டு. ஸோ இதுவும் வந்து ரிவர்சல் கொடுத்து கரெக்ஷனில் இருக்குது. இந்த கரெக்ஷனும் நியர் டு 50%. பார்த்தா உங்களுக்கே தெரியும் 50% கீழே தான் இருக்குது. ஸோ இங்கேயும் நல்லா ஆப்பர்ச்சுனிட்டிங்க தான் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த ஸ்கிரிப்டு. ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு ஃபால். ஸோ அது எவ்வளோ பர்சன்ட் அப்படின்னா ஹையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 47% ட்ராப் ஆகிடுச்சு. அதனால் இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் எடுத்தேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல் கொடுத்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ரிவர்சல் கொடுத்துட்டு கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருச்சு. கன்ஃபர்மேஷன் வந்து அரௌண்ட் வந்து 1170 கிட்ட கொடுத்து பையில் உட்காந்துட்டுருக்கு. ஸோ இதுவும் ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டு கரண்ட் ஸ்விங்கோட 50%க்கு பக்கத்தில் வந்துடுச்சு. மந்த்லி வீக்லியில் நமக்கு வந்து நியர் டு ஆர்டர் பிளாக்
250க்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம பை எங்கே ட்ரை பண்ணலாம், 250 பக்கத்தில் பண்ணலாம். அதை டேப் பண்ணிவிட்டு ஒரு ரிவர்சல் கொடுத்ததுன்னா தாராளமாக நாம் ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து நாட்குறி. இதுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மந்த்லி ஓபி எடுத்துகிட்டு வீக்லி நமக்கு ஒரு ரிவர்சல் கொடுத்துச்சு. அந்த ரிவர்சலில் 50%க்கு கீழே இருக்குது. ஸோ இதுவும் பெஸ்ட்டான ஸ்கிரிப்ட் தான், இதுவும் ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து ஏஞ்சல் 1. ஸோ ஏஞ்சல் 1 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மந்த்லி ஓபை டேப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பூம். இந்த பூமில் கரண்ட் ஸ்விங்கில் 50% கீழே வந்துடுச்சு. ஓகே, ஸோ அது வீக்கில் பார்த்தா தெரியும். 50% கீழே வந்துட்டு கரண்ட்டில் நின்றுக்குது. 2000 கிடைச்சா பெஸ்ட்டு தான். கரண்ட்லி இது ஆல்ரெடி பையில் தான் இருக்குது. ஏன்னா மந்த்லி ஓபியை டேப் பண்ணி தான் பூம் ஆகிருக்குது. மந்த்லி ஓபியை டேப் பண்ண உடனே நல்ல ஒரு பூம். பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்ட் போயிருக்குன்னா ஆல்மோஸ்ட் 65%. திரும்ப அது நியர்பை தான் வந்துட்டுருக்கு. தாராளமாக ட்ரை பண்ணலாம். டாக்டர் ரெட்டி. ஸோ டாக்டர் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் சைன், ப்ரீவியஸ் விங்கோட லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ரிவர்சல் சோர்ச் கொடுத்துட்டு 50% கீழே ஆர்டர் பிளாக் பக்கத்தில் டேப் ஆகிருக்கு. ஸோ இதுவும் கரண்ட்டில் பையிங்கில் தான் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரோஃபார்மா. இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு நல்ல ஃபாலான ஸ்கிரிப்ட் தான். ஃபால் ஆகிட்டு 36% இறங்கி கரண்ட்டில் வீக்லி ஓபியில் உக்காந்துட்ருக்கு. ஓகே, ஸோ வீக்லி ஓபியில் லைவ் மார்க்கெட்டில் இருக்குது. ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த கம்பெனியும் ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட்டு ஸோ ப்ரீவியஸ் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ரிவர்சல் சைனு கொடுத்துட்டு ஆர்டர் பிளாக்கு பக்கத்தில் வந்துடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 1150 to 1075 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓபி இருக்குது. ஸோ இங்கே ரிவர்சல் சைன் கிடச்சுன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட்டு இதை ஏன் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னா வீக்கோட ஓபியை டேப் பண்ணிவிட்டு பூம் ஆச்சு. ஸோ ப்ரீவியஸையும் சஸ்டெயின் பண்ண முடியல, அங்கேருந்து கீழே இறங்கியிருக்குது. இறங்குனது என்ன பண்ணுச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் இவங்க கட் பண்ணியிருக்கு. ஸோ இதோட ஒரிஜினல் ஓபி இன்னும் கீழே இருக்குது. ஆனால் ஆல்ரெடி டேப்ட். பட் கரண்ட்லேயே இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு பூம் கொடுத்துருக்கு. ஹிஸ்டாரிக்கல் ஐலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 24% 24 to 25% ட்ராப்பில் இருக்குது. நியர்பை கரண்ட் ஸ்விங்கோட லோயஸ்ட் பாயிண்டில் இருக்குது. ட்ரை பண்ணுறதை பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லுபின். இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட்டு அதே மாதிரி வீக்லி ஓபி, மந்த்லி கிடையாது, வீக்லி ஓபியை டேப் பண்ணியிருக்கு. ஸோ ரிவர்சல் சைனும் கொடுத்துருக்கு. ஸோ டேவில் பார்த்தா தெரியும், இங்கேருந்து ரிவர்சல் சைனும் கொடுத்துருக்குது. ரிவர்சல் சைன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இது 50% கீழேயும் வந்திருக்கும். ஓகே, செக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா பிலோ 50% இறங்கிச்சு. ஸோ இங்கே உங்களுக்கு எதாவது கன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா தாராளமாக இந்த ஸ்கிரிப்டையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த ஸ்கிரிப்ட்டு மந்த்லேருந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா இது வீக்லி ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் விங்கையும் கட் பண்ணியிருக்குது. ப்ளஸ் ஆர்டர் பிளாக்கையும் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கொடுத்துருக்குது. கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கொடுத்துட்டு லைவில் உட்காந்துருக்கு. ட்ரை பண்ணது தான் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட்டு ஆர்டர் பிளாக் டேப் பண்ணியிருக்கு. டேப் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸ்விங்கு ரிவர்சல் கொடுத்துருக்குது. ரிவர்சல் கொடுத்துட்டு 50% கீழே தான் வந்திருக்கு. தாராளமாக இந்த ஸ்கிரிப்டும் பை சைடில் தான் இருக்குது. ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு 948 கிட்ட இந்த ஜோன் இருக்குது. இந்த ஜோன் வந்துச்சுன்னா பெஸ்ட்டு. ஓகே, இருந்தாலும் 50% கீழே தான் கரண்ட் ஸ்ட்ரக்சரில் கரண்ட் ஸ்விங்கில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து நமக்கு இந்த இடம் கிடைச்சிதுன்னா பெஸ்ட். ஆனால் கரண்ட்லேயே பையிங் ட்ரை பண்ணலாம். அடுத்து டாடா கெமிக்கல். ஸோ டாடா கெமிக்கல் என்ன கதை அப்படின்னா இது வந்து வீக்லி ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணியிருக்கு. கரண்ட் ஸ்விங்கோட ரிவர்சல் கொடுத்துருக்குது. கரண்ட் ஸ்விங்கோட ரிவர்சல் கொடுத்துட்டு கரண்ட்டில் 50%க்கு நியர்பை இருக்குது. இது கொஞ்சம் கீழே இறங்கும். ஸோ கொஞ்சம் கீழே இறங்கின பின்னாடி கிட்டத்தட்ட இந்த ஓபி என்னோடய ஃபோக்கஸ்ட் ஏரியா என்ன ஓபி இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஏரியா அப்படின்னா அரௌண்ட் ஒரு 820 to 850 இந்த ரேஞ்சில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன் இது எடுத்துருக்குன்னா ஆக்டிவேட் ஆகிருக்கு. வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட்டு எஃப்என்டோவில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50% காலி. 49.96 50% காலி ஆகிட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஸ்வீப் பண்ணி ரிவர்சலில் வந்து சைன் கொடுத்துருக்கு கிளியராக. இன்னும் ப்ரீவியஸ் ஐ கட் ஆகலை. இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் தான் உட்காந்துட்ருக்கு. இன்கேஸ் இந்த ஓபி கிடச்சாலும் பண்ணலாம். ஏன் இது ஸ்விங்கிக்கு ட்ரை பண்ணலாம், ஏன் இன்வெஸ்டிங் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி 50% கான். ஸோ எஃப்என்டோவில் நல்ல வால்யூம், ஹை வால்யூமில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட்டு. ஸோ இதுவும் ஒரு ரிவர்சல் சைன் கொடுத்துருக்கனால நான் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, ரொம்ப
அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேன்கைண்ட் ஃபார்மா. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லியில் எடுத்தேன், ஓபி டேப் பண்ணியிருக்கு. மந்த்லி ஓபிலேருந்து வீக்லி. ஸோ வீக்லியில் என்ன பண்ணிச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் ஐ கான். ஸோ ப்ரீவியஸ் ஐயை சோச் வச்சு கொடுத்துருக்குது. ஸோ சோச் வச்சு கொடுத்தது இல்லாமல் நல்ல ஒரு ஓபியில் ரிவர்சல் வந்து டேவிலையும் ஆர்டர் எடுத்திருக்கு. ஓகே, ஸோ இவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருக்குது. மந்த்லி, வீக்லி, டெய்லி இதுவும் எடுத்து கொஞ்சம் ரிவர்சல் சைன் கொடுத்துருக்குது. இதையும் கரண்ட் மார்க்கெட்லேயே ஸ்விங்குக்காக ட்ரை பண்ணலாம். ஓகே, சூப்பர் ஃபைன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 27 ஸ்கிரிப்ட் பார்த்துருக்கோம். ஸோ 27 ஸ்கிரிப்ட்டுக்கும் நல்ல வால்யூம் இருக்குது, நல்ல ப்ரைஸில் இருக்குது, வித் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஸோ இதோட கோடும் நான் போடுறேன். இந்த கோடும் என்ன பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணி வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கடுத்து முக்கியமான இண்டிசஸ் இது பார்த்துருக்கோம். ப்ளஸ் ஸ்டாக்கில் வந்து நமக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய வாட்ச் லிஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே கவனிங்க, வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள், ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்ணுங்கள். இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரேஞ்ச் மவுண்டில் மாட்டாமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்ட்ராடே எடுக்கிறீங்க அப்படின்னா இமீடியட்டாக வெளியே வாங்க. கரண்ட் மார்க்கெட்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் மவுண்டில் தான் சுற்றிட்டுருக்கு. ஃபாரெக்ஸாக இருக்கட்டும் அல்லது இந்தியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ஆஃப்டர் ஓப்பனிங். அதனால் இன்ட்ராடே கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்கள், ஸ்விங் பண்ணுங்கள், ஜாலியாக இருக்கும். உள்ளே போய் இன்ட்ராடேவில் மாட்டுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பாய்.